ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்தைக்கு இல்லாதே சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, ராமகிருஷ்ணன் மண்டபத்துடைய மேனேஜர் கிட்ட அந்த ஏசியை சரி பண்ணியான்னு சொல்ல, சார் அதெல்லாம் முடியாது சார், கரண்ட் வேற கட் ஆயிடுச்சுது, நீங்கள் வேணா இந்த மினி ஃபேனை கொண்டு போய் உங்கள் மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க, இதுலேருந்து நல்ல ஜில்லுன்னு காற்று வரும்னு சொல்ல, அதை கேட்டு ராமகிருஷ்ணன் கோவமாக கிளம்புறாரு. கல்யாண மண்டபத்துக்கு ஸ்னேகா வந்து சேர்றாங்க. இங்கேருந்து நம்ம உள்ளே போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணும். அந்த லக்ஷ்மிகாந்தோடைய கண்ணில் பட்டாச்சுதுன்னா நம்ம அவ்வளோதான் சொல்லிட்டு மறைஞ்சு உள்ளே போகிறாங்க. ராமகிருஷ்ணன் அகிலாண்டேஸ்வரி கிட்ட சிரித்து பேசுகிறத லக்கியும் சகுந்தலாவும் பார்க்குறாங்க. பாத்தியாண்ணே, அந்த ஆள் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு அந்த பயமே இல்லை போல. ஒருவேளை நம்ம கேட்ட பணத்தை அவர் ரெடி பண்ணியிருப்பாரோன்னு சகுந்தலா கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை சக்கோ, எனக்கு என்னவோ இதை கௌதம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி சமாளிக்க பார்ப்பாருன்னு நினைக்கிறேன்னு லக்கி சொல்கிறாரு. இல்லைண்ணே, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, இது மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரோஷத்துக்கும் தன்மானத்துக்கும் குறவே இருக்காது. எல்லாத்த விடவும் அவரோட பொண்ணு நம்ம வீட்டில் வந்து வாழ போகிறா, அந்த பயம் அவருக்கு இருக்க தான் செய்யும், அதை வெளியே காட்டாமல் இருக்கிறாருன்னு சகுந்தலா சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான் சக்கோ, வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆனால் உள்ள அவர் பயந்துட்டு இருக்க என் கண்ணுக்கு தெரியுதுன்னு லக்கி சொல்றாரு. அடுத்த சீன்ல கல்யாண மண்டபத்துக்கு கிரண் வந்து இறங்குறாரு. மதுமிதா எனக்கு சொந்தமானவ, நான் இருக்கக்கூடிய இடத்துல வேற ஒருத்தன் இருக்கான், இந்த கல்யாணத்தை நான் நிம்மதியாக நடத்த விட மாட்டேன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கும் போதே அவரை ராகுல் கவனிக்கிறாரு. யார் சார் நீங்க, எதுக்காக மணமேடையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு விசாரிக்க, நான் மதுமிதாவோட ஃப்ரெண்டு, என் பொண்டாட்டி கூட இங்கே தான் இருக்கிறான்னு சொல்றாரு. அப்படியா, உங்க ஒய்ஃப் இங்கே தான் இருக்காங்களா, அப்போ எதுக்காக நீங்க ஒதுங்கி இருக்கீங்க, வாங்க வந்து சேர்ல உட்காருங்கன்னு சொல்லி ராகுல் உட்கார வைக்கிறாரு. கிரண் அவரோட மனசில் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும், எங்களோட காதல் கதையை யார்கிட்ட சொன்னால் இது பிரச்சனை ஆகும்னு சொல்லி சுற்றி பார்க்குறாரு. அவர் இருக்கிறத அதித்தி கவனிச்சிடுறாங்க. உடனே ஸ்ருதி கிட்ட போய், கிரண் இங்கே வந்திருக்காரு, அவரை மட்டும் அம்மா பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருக்கான்னு சொல்ல, ஸ்ருதி கிரண் கிட்ட கோவப்படுறாங்க. நீ எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க, அதான் ரேணுகா ஆண்டி இந்த கல்யாணத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறமும் மான ரோஷத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்க, நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மதுமிதா கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணலாம் தானே வந்திருக்க, உன்னால் இந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனையாச்சுது, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, கிரண் ஸ்ருதி கிட்ட கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அடுத்த சீனில் ஸ்னேகாவை காட்டுறாங்க. நான் எப்படியாவது மதுமிதா கிட்ட பேசணும்னு சொல்லி மதுமிதா நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அதை அதித்தி அட்டன் பண்ண, நான் உடனே மதுமிதா கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. எங்கள் அக்காவுக்கு இன்னைக்கு கல்யாணம், அவள் மணமேடையில் இருக்கிறா, என்னால் இப்போ ஃபோனை கொடுக்க முடியாதுன்னு அதித்தி சொல்ல, தயவு செஞ்சு கொடுங்கன்னு ஸ்னேகா எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. இல்லை, என்னால் இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதித்தி ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு ஸ்னேகா யோசிக்கும் போதே அவங்களோட கையை யாரோ பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருக்குது. பார்த்தா லக்கி அவங்களோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு தெரியும், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்தது, அங்கேருந்து நீ கிளம்பிட்டேன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதுமே நீ இங்கே தான் வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன், நீ என்ன பண்ணாலும் சரி உன்னால் கௌதமை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவரோட அடியாட்களை வச்சு ஸ்னேகாவுடைய தலையில் ஒரு கட்டையால் அடிக்கிறாரு. அப்புறமா ஸ்னேகா மயங்கி விழ, இந்த ரூமில் போட்டு இவளை அடைச்சி வைங்கடான்னு சொல்லிட்டு போகிறாரு. எல்லாருக்குமே வேர்த்து கொட்டுது. சகுந்தலாவும் லக்கியும் அதை ஒரு பிரச்சனையை ஆக்கிடலான்னு சொல்லி பேசுகிறாங்க. ராமகிருஷ்ணன் கௌதம் கிட்ட போய், என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நானும் மேனேஜர் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் பவர் கட் ஆனதுனால ஏசி ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் கேட்ட இந்த ஒன்றையும் எங்களால் செய்ய முடியலைன்னு சொல்லி வருத்தப்பட, நீங்கள் எதுக்காக சார் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, என் கல்யாணம் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, அதனால தான் உங்கள் ஆசைப்படி இந்த கல்யாணம் நடக்கணும்னு நானும் விருப்பப்பட்டேன், என்ன மாதிரி பல கோடி சம்பாதிக்க கூடியவன் சில கோடிகளை செலவழித்து கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது சார், ஆனால் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சு இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, இதுதான் சார் பெரிய விஷயம், நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க சார்னு கௌதம் சொல்லிட்டு, அப்புறம் எல்லாரையும் பார்த்து கௌதம், இங்கே பாருங்க, இந்த கல்யாணம் இப்படி நடக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒருவேளை உங்கள் எல்லாருக்கும் கஷ்டமாக இருந்தாச்சுதுன்னா நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து கிளம்பலாம், என் மேலே அன்பு இருக்கக்கூடியவங்க மட்டும் இங்கே இருக்கலாம்னு சொல்கிறாரு. அதை கேட்ட சந்தோஷம் அப்பர்னாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அகிலாண்டேஸ்வரி கௌதம் கிட்ட, நீ சொல்கிறது தான் சரி கௌதம், இங்கே பாரு சகுந்தலா, கௌதம் மேலே நீ உண்மையான பாசம் வச்சுருந்தா இந்த கல்யாணத்தில் இருக்கலாம், இல்லைனா நீயும் கிளம்பி போன்னு சொல்ல, இல்லை அத்தை, கௌதமுடைய கல்யாணம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு சகுந்தலா நிற்கிறாங்க. மயக்கத்தில் இருந்து ஸ்னேகா கண்மொழிச்சு பார்க்குறாங்க. அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய கதவை தட்டி பார்க்குறாங்க. கதவை தரங்கன்னு சொல்ல யாருமே வரலை. அப்புறமா ஸ்னேகா ஃபோன் எடுத்து அதித்திக்கு கால் பண்ணுறாங்க. உடனே நான் மதுமிதா கிட்ட பேசணும்னு சொல்ல முடியாதுன்னு அதித்தி சொல்கிறாங்க. இப்போ நீ ஃபோனை கொடுக்க போறியா இல்லையான்னு ஸ்னேகா கோவமாக கத்த, சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதித்தி ஃபோன் எடுத்துகிட்டு மது கிட்ட போகிறாங்க. அக்கா உனக்கு தான் ஃபோன், பேசுன்னு சொல்லி அதித்தி கொடுக்க, மதுமிதாவும் வாங்கி ஹலோன்னு சொல்ல இந்த எபிசோட் முடியுது.